ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 57. இதில் பந்து மோகந்தி என்ற கிருஷ்ண பக்தரின் வரலாறு காணலாம். முன்பு ஒரு சமயம் ஒரிசா மாநிலத்தில் ஜோத்பூர் நகரத்தில் பந்து மோகந்தி என்பவர் வசித்து வந்தார். அவருக்கு 2 பெண்களும் ஒரு மகனும் இருந்தார்கள். அவரது மனைவி கீழ்ப்படிந்து நடப்பவள். அவர் மிகவும் வறியவர், பிச்சை எடுத்து பிழைத்து வந்தவர். அவரிடம் சேமித்து வைத்த பணம் என்று எதுவும் கிடையாது. ஒரு நாளில் கிடைப்பதை அன்று மிச்சமில்லாமல் செலவு செய்து விடுவார். பந்து மோகந்தி பிரபு ஹரியின் பரம பக்தர். புனித பகவத் திருநாமத்தை உச்சரித்து வாழ்நாட்களை கழித்தவர். அவர் அனைத்து உயிர்வாளிகளுக்கும் கருணை காட்டியவர். உண்மையை பேசி பிராமணர்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வமாக இருந்தவர். அவர் தனது குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. பகவான் கிருஷ்ணருடைய புனித திருநாமத்தை தவிர எல்லாமே நிரந்தரம் அற்றவை என்பதை அவர் நன்கு அறிந்து இருந்தார். இப்படியாக அவர் தனது வாழ்நாட்களை மகிழ்ச்சியாக கழித்தும் வந்தார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் அவர் வசிப்பு இடத்தில் வறட்சி நிலவிற்று. உணவு இல்லாததால் மக்கள் மடிந்து கொண்டு இருந்தார்கள். பந்து மோகந்தி சில கிராமங்களுக்கு போய் உணவு யாசித்தார். ஆனால் மக்களுக்கே உண்ண உணவு இல்லாத போது எங்கே இருந்து பந்து மோகந்திக்கு பிச்சை இடுவார்கள். அவர் உணவு இல்லாமல் வீடு திரும்பிவிட்டார். வரும் வழியெல்லாம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்தபடியே வந்தார். குழந்தைகள் பசியால் வாடி இருப்பதாக அவர் மனைவி அவரிடம் கூறினால் பசியின் கொடுமையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவே கிடையாது. இந்த கஷ்டமான சமயத்தில் உதவக்கூடிய உறவினர்கள் யாரும் உங்களுக்கு இல்லையா என மனைவி கணவனிடம் கேட்டால், அவள் மேலும் இந்த இடத்தை விட்டுவிட்டு உங்கள் உறவினர்கள் வசிக்கும் இடத்திற்கு போய்விடலாம் என்றாள் அவள். எனக்கு உதவி செய்யக்கூடிய உறவினர்கள் யாரும் கிடையாது. ஆனால் நிச்சயம் ஒரு நண்பர் இருக்கின்றார். ஆனால் அவர் வெகு தூரத்தில் இருக்கின்றார். மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் அவர் மிகச் சிறந்தவர். அவருக்கு இணையான ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவர் ஸ்ரீ சேத்திர பூரி தாமத்தில் வசிக்கின்றார். அவரை நாம் எப்படியாவது அண்டி விட்டோமானால் நமது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இவ்வாறாக மோகந்தி பதில் கூறினார். இதனை கேட்ட அவரது மனைவிக்கு மிகுந்த சந்தோஷம். பிறகு நாம் அங்கே உடனடியாக சென்று விடலாம். நான் ஒரு குழந்தையை தூக்கிக் கொள்கின்றேன். மற்ற இருவரையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கால தாமதம் இல்லாமல் நாம் அங்கு சென்று விடலாம். இல்லாவிட்டால் நாம் யாவரும் அழிந்து விடுவோம். இவ்வாறாக மனைவி பேசினால். மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்க பந்து மோகந்திக்கு மகிழ்ச்சி. ஸ்ரீ சேத்திரத்திற்கு போய் பகவான் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா மூர்த்திகளை தரிசிப்பது சிறந்தது என அவர் நினைத்தார். இப்பொழுது அவர்கள் ஸ்ரீ சேத்திர யாத்திரை தொடங்கினார்கள். 4 நாட்கள் கழித்து அங்கு போய் சேர்ந்து விட்டார்கள். ஜெகநாதர் கோவில் நுழைவாசலான சிம்ம துவாரத்தை அடைந்து விட்டார்கள். ஆயிரம் ஜனங்கள் கோவிலுக்கு வந்தும் போயும் கொண்டு இருந்தார்கள். அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தன. கையில் தடியேந்திய காவலர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். மோகந்தி தம்பதியரால் கோவிலுக்குள் நுழைய முடியாததால் கிழக்கு வாசல் தெய்வமான பதித்த பாவனரை தரிசித்தார்கள். பூரி கோவிலுக்குள் நுழைய முடியாதவர்கள் பதித்த பாவனரை தரிசிக்கலாம். பிறகு பந்து மோகந்தி தேஜ நாளாவிற்கு சமீபமான தெற்கு வாசலுக்கு போனார். இந்த இடத்தில் ஜெகநாதர் மடைப்பள்ளியில் சாதம் வடித்த கஞ்சி சேரும். தேஜ எனப்படும் இந்த கஞ்சியை பசுக்கள் பருகும். பந்து மோகந்தி களைத்து போய் இருந்தார். அவர் தென் வாச
கதவு அருகே உட்கார்ந்தார். ஓ, ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள்? நேரமாகி கொண்டு இருக்கிறது. ஏறக்குறைய அந்தி சாய்ந்து இரவு வந்துவிட்டது. உங்கள் நண்பர் வீட்டுக்கு போய் களைப்பை போக்கி ஏதாவது சாப்பிடலாம். நாங்கள் எல்லோரும் களைத்து பசியோடு இருக்கிறோம். எங்கே உங்கள் நண்பர் வீடு இருக்கிறது? இவ்வாறு மனைவி கூறினாள். இந்த சமயம் பார்த்து குழந்தைகள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஓ, நாங்கள் மிகவும் பசியோடு இருக்கிறோம். பசியை இனியும் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் எங்களுக்கு சாப்பிட வழி செய்யாவிட்டால் நாங்கள் வெகு விரைவில் இறந்து விடுவோம் என்றார்கள். இப்பொழுது பந்து மொஹந்தி கூறினார். ஓ, இன்று எனது நண்பர் வீட்டில் ஏராளமான விருந்தினர்கள் வந்து உள்ளார்கள். வாசல் காவலர்கள் தேர்ந்து எடுக்கப்பட்ட விருந்தினர்களை உள்ளே விடுகின்றார்கள். யாராவது முரட்டுத்தனமாக உள்ளே போக முயன்றால் பிடித்து அடித்து விடுவார்கள். இன்று இரவு இங்கே படுத்து தூங்குவோம். ஜெகநாதர் மடைப்பள்ளி வடிகஞ்சியை குடித்துவிட்டு இரவை இங்கு கழிப்போம். மறுநாள் அதிகாலை எனது நண்பரை பார்க்க போகலாம். உணவும் உரை இடமும் கேட்கலாம். எனது நண்பர் கருணை வாய்ந்தவர். இவ்வாறு மோகந்தி கூறவே மனைவி ஒப்புக்கொண்டு விட்டால் உடைந்த மண்பானையில் அரிசி கஞ்சியை குடித்தார்கள். ஓரளவிற்கு பசி போயிற்று. அவர்களுக்கு களைப்பு மேலிட சீக்கிரமே தூங்கியும் விட்டார்கள். இப்பொழுது பந்து மோகந்தி பகவான் ஜெகநாதரை சோத்தரித்தார். ஓ ஜகத்தின் நாயகனே, தங்கள் சிருஷ்டியில் எல்லோரையும் பராமரிக்கின்றீர்கள். நான் தங்களால் சிருஷ்டிக்கப்படாதவனா? உணவு இல்லாததால் நாங்கள் இங்கே சாகின்றோம். தயவு செய்து எங்களை ரட்சியுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் மடிந்து விடுவோம். தயவு செய்து எங்கள் விஷயத்தை கவனியுங்கள். இப்படி சோத்திரிக்கை கண் அயர்ந்து அவரும் உறங்கி போனார். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் பிரபு ஜெகநாதர் கோவில் பூஜாரி சந்தியா ஆரத்தியை செய்து முடித்தார். பூஜை முடிந்த பிறகு அவர் கோவில் கதவை சாத்தி சாவியுடன் வீட்டை நோக்கி நடையும் கட்டினார். அன்று இரவு பகவான் ஜெகநாதருக்கு தனது பக்தன் ஏதும் சாப்பிடாமல் தூங்கிவிட்டானே என கவலை பிடித்து கொண்டது. அவரால் தூங்க முடியவில்லை. ஓ, என் நண்பன் வெகு தூரத்தில் இருந்து வந்து இருக்கின்றான். எங்கனம் அவனுக்கு உணவு அளிக்காமல் என்னால் தூங்க முடியும்? என்னை தன்னுடைய ஒரே நண்பனாக நினைத்து இந்த சமயம் என்னுடைய உதவியை கோரி வந்து இருக்கிறான். இப்பொழுது ஜெகநாதர் மளிகை ஜாமான் அறைக்குள் நுழைந்து கையில் ஒரு தங்கத்தட்டை எடுத்துக்கொண்டார். துண்டங்கள், சர்க்கரை பொங்கல், காய்கறி சாதம், உலர்ந்த பழங்கள் ஆகியவற்றை பிரசாதமாக தட்டில் திரட்டி கொண்டார். பிறகு அவர் தெற்கு வாசலுக்கு வந்தார். பிரபு கூவி அழைத்தார். ஓ எனது பிரிய பந்துவே, தயவு செய்து இங்கே வா என கூவி அழைத்தார். இப்பொழுது யாரோ தன்னை பெயர் சொல்லி அழைத்தது பந்து மோகந்தியின் காதில் விழுந்துவிட்டது. வேறு யாரையோ கூப்பிடுகின்றார்கள். இந்த பெயர் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கின்றார்கள். இங்கே என்னை யாருக்கு தெரியும்? அப்படி இருக்கையில் யார்தான் என்னை பெயர் சொல்லி கூப்பிட முடியும்? இவ்வாறாக மோகந்தி நினைத்தார். ஆதலால் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் மறுபடியும் கூப்பிட்டார். ஓ ஜோத்பூரிலிருந்து வந்து இருக்கும் பந்து மோகந்தியே, ஓ தயவு செய்து கவனிக்கவும். நீ பேஜ நலாவிற்கு சமீபம் குடும்பத்தோடு தங்கி இருக்கின்றாய். தயவு செய்து இங்கே வா, நான் உனக்கு பிரசாதம் கொண்டு வந்து இருக்கிறேன். இதனை கேட்ட பந்து மோகந்தி போய் பார்க்கையில் வயதான பிராமணர் ஒருவர் தினுசான தின்பண்டங்கள் நிறைந்த தட்டை அவரிடம் கொடுப்பதற்கு தயாராக வைத்து கொண்டு இருந்தது தெரிய வந்தது. வயதான பிராமண ரூபத்தில் இருந்த பகவான் ஜெகநாதர் பந்துவிடம் பேசினார். ஓ இந்த உணவை ஏற்றுக்கொள்வாயாக, உனது குடும்பத்தாருக்கு கொடுப்பாயாக. நாளை காலை நான் உனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றேன். இவ்வாறாக பேசிய பிறகு பகவான் ஜெகநாதர் அங்கிருந்து மறைந்து அருளிவிட்டார். பந்து மோகந்தி தானும்
பிரசாதத்தை புசித்தார். தனது பெண்டாட்டி பிள்ளைகளை எழுப்பி அவர்களை சாப்பிடச் செய்தார். எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்ட பிறகு நிரம்பிய வயிற்றுடன் ஆனந்தமாக தூங்கினார்கள். இப்பொழுது பந்து மோகந்தி மட்டும் தங்க தட்டை கழுவி தெற்கு வாசலுக்கு கொடுப்பதற்காக அதை எடுத்துக்கொண்டு போனார். கதவை திறந்தவர் பிராமணர் அங்கே இருப்பார், அவரிடம் கொடுத்து விடலாம் என எதிர்பார்த்தார். ஆனால் அவர் அடைந்த ஆச்சரியம், பிராமணரை அங்கு காண கிடையாது. பந்து மோகந்தி தனது இருப்பிடத்திற்கு திரும்பி வந்து விட்டார். தங்கத்தட்டை ஒரு துணியில் சுற்றி தலைமாட்டில் வைத்து கொண்டார். பொழுது விடிந்ததும் திருப்பி கொடுத்து விடலாம் என முடிவு செய்து விட்டார். மறுநாள் அதிகாலை பகவான் ஜெகநாதன் அர்ச்சகர்கள் கோவில் கதவை திறந்தார்கள். அவரவரும் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் ஈடுபட்டு மும்முரமாக இருந்தார்கள். அவர்கள் ஜாமான் அறையை திறந்ததும் பகவான் ஜெகநாதன் தங்க தட்டு காணாமல் போயிருப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்பொழுது விலை உயர்ந்த அந்த தங்கத்தட்டு திருடு போய்விட்டது. அர்ச்சகர்கள் கோவில் நிர்வாகத்திடம் இந்த தங்க தட்டு திருட்டு பற்றி புகார் செய்தார்கள். காவல்துறையினர் எல்லா அர்ச்சகர்களையும் கைது செய்து அடித்தார்கள். ஜாமான் அறையில் இருந்து யாரோ ஒரு பூஜாரி தான் தங்கத்தட்டை திருடியிருக்கிறார் என அவர்கள் நினைத்தார்கள். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் தற்செயலாக சிலர் யாரோ ஒரு நபர் தெற்கு வாசல் சமீபம் தனது குடும்பத்துடன் படுத்து தூங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தார்கள். அவருடைய துணியில் தங்கத்தட்டு சுற்றி வைக்கப்பட்டு இருந்தது. சூரிய வெளிச்சத்தில் தங்கத்தட்டு மின்னிற்று. உடனடியாக பலர் பந்து மோகந்தியை பிடித்து கயிற்றால் கட்டி நைய புடைத்து தங்கத்தட்டை எடுத்து சென்று விட்டார்கள். பந்து முகந்தியும் மனைவியும் முந்தைய இரவு நடுநிசையில் எப்படி ஒரு பிராமணர் இந்த தங்கத்தட்டு நிறையாக பிரசாதத்தை வைத்து தங்களிடம் கொடுத்தார் என்பதை கூறினார்கள். இப்பொழுது சாப்பிட்ட பிறகு பிராமணர் இடம் தங்கத்தட்டை திருப்பி கொடுக்க போன மோகந்தி அவரை காணாமல் திரும்பி வந்து விட்டார். அதனால் தங்கத்தட்டு மோகந்தியின் துணியில் சுற்றி வைக்கப்பட்டது என்பதை விவரித்தார்கள். பந்து மோகந்தியும் மனைவியும் காவல்துறையிடம் வேண்டிக் கொண்டார்கள். ஓ, இது எங்கள் மீது தப்பு கிடையாது. ஏன் எந்த தப்பும் செய்யாத எங்களை அடித்து துன்புறுத்துகின்றீர்கள்? ஆனால் அவர்கள் புலம்பியதை யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை. மோகந்தி கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். இப்பொழுது பந்து மோகந்தி சிறையில் நாளை கழித்து வந்தார். அவர் தனது மனதை பிரபு ஜெகநாதர் மேல் நிலைநிறுத்தி சோத்திரிக்கல் ஆனார். ஓ பிரபு ஜெகநாதா, இந்த பிரபஞ்சத்திலேயே நான் தான் மிகப்பெரிய மாபாவி. தாங்கள் கருணை கடல். என்னை போன்ற பாவி கிடையாது. சிதறிய ஆத்மாக்களை விடுவிக்கும் தங்களை போன்ற உன்னதரும் கிடையாது. நீங்கள் என்னை என்ன செய்ய விரும்பினாலும் செய்து கொள்ளலாம். எனக்கு தங்களை தவிர புகலிடம் கிடையாது. இவ்வாறு நினைத்து கொண்டே அவர் பகவான் ஜெகநாதரின் தாமரை திருவடியை தியானிக்கல் ஆனார். அன்று இரவு நடையை சாத்தியதும் கோவில் சிப்பந்திகள் தம் தம் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். சர்வ வியாபியும் தனது பக்தர்களுக்காக கவலைப்படுவோருமான பகவான் ஜெகநாதரால் தனது பக்தன் அனுபவிக்கும் வேதனையை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் உடனடியாக கருடன் மீது ஏறி அரசரின் அரண்மனைக்கு போனார். அந்த சமயம் அரசர் தூங்கிக் கொண்டு இருந்தார். ராஜாவின் கனவில் பகவான் தோன்றி கூறினார், ஓ அரசே, தயவு செய்து கேட்பாயாக. உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வரும்போது நீங்கள் அவர்களுக்கு சாப்பாடு போடாமலோ பரிவு காட்டாமலோ விட்டுவிடுவீர்களா? உங்கள் அரண்மனையில் யாராவது சாப்பிடாமல் இருக்கின்றார்களா? இப்பொழுது எனது நண்பர் ஜோத்பூரிலிருந்து இவ்வளவு தூரம் தனது குடும்பத்துடன் என்மேல் மிக நம்பிக்கையுடன் வந்து இருக்கின்றார். நான் உன் தகப்பன் வீட்டு சொத்தையா செலவு செய்தேன்? நான் எனது நண்பருக்கு என்னுடைய தங்கத்தட்டில் கிருஷ்ண மகா பிரசாதத்தை வைத்து கொடுத்தேன். இதில் உனக்கென்ன? உன்னுடைய ஆட்கள் அவரை
குடும்பத்தோடு பிடித்து நைய புடைத்து விட்டார்கள். அவர் கையை காலை கட்டி சிறையில் அடைத்து விட்டார்கள். இப்போது எனது நண்பரின் குடும்பம் பெருத்த வேதனையில் இருக்கிறது. நீர் உடனே பூரிக்கு போய் அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அவர்கள் தாமரை பாதங்களை தன்னடக்கத்துடன் அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு நான் ஆணையிடுகின்றேன். அவர்களுக்கு மிகச்சிறந்த ஆடை ஆபரணங்களை வழங்க வேண்டும். எனது நண்பர் சிரசில் தலைப்பாகை வைத்து மிக உயர்ந்த கௌரவத்தை வழங்க வேண்டும். நீர் எனக்கு என்ன சேவை செய்கின்றீரோ அதே சேவை பெற்றுக்கொள்வதற்கு என் நண்பருக்கு தகுதி உண்டு. நீ எனது நண்பருக்கும் அவரது குடும்பத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த உணவும் உறைவிடமும் தருவீராக. எனது ஆணையை நீர் மதியாவிட்டால் உன் குடும்பமே அழித்து விடுவேன். இவ்வாறு சொல்லிய பிறகு பகவான் ஜெகநாதர் அரசரை எழுப்பினார். பிறகு அரண்மனை விட்டுவிட்டு அகன்று விட்டார். இப்பொழுது அரசர் உடனே தனது மந்திரிகள் எல்லோரையும் அழைத்து எல்லாவற்றையும் விவரித்தார். தாமே சிறைக்கூடத்திற்கு சென்று பந்து மோகந்தியை விடுவித்து பாசத்துடன் அவரை தழுவிக்கொண்டார். ஓ, தங்களை தரிசித்ததால் எனது வாழ்வு வெற்றி அடைந்து விட்டது. இப்போது நான் தன்யன் ஆனேன். எனது மக்கள் செய்த எல்லா அபச்சாரங்களுக்கும் என்னை மன்னிக்கவும். இவ்வாறு கூறிய பிறகு அரசர் பந்து மோகந்திக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தார். அவர் அணிந்து கொள்வதற்கு பகட்டான ஆடைகளை அளித்தார். பய பக்தியுடன் அவர் தலையில் தலைப்பாகை சூட்டினார். பந்து மோகந்தின் குடும்பம் முழுவதற்கும் வாழ்நாள் வரை ஜீவனத்திற்கு அரசர் ஏற்பாடும் செய்துவிட்டார். அவர்களை அரசர் தனது சொந்த உறவினர்கள் போல் மதித்தார். கோவில் தெற்கு வாசல் சமீபம் அவர்களுக்கு ஒரு வீட்டை அமர்த்தி தந்தார். இப்பொழுது பந்து மோகந்திக்கு தனது நண்பர் பகவான் ஜெகநாதருக்கு பக்கத்தில் வசிக்க மகிழ்ச்சி. தனது குடும்பத்துடன் தனது மீதி வாழ்நாளை பகவான் ஜெகநாதருக்கு சேவை செய்து கழித்தார். அதாவது பகவான் ஜெகநாதருக்கு மகா பிரசாதம் தயாரிப்பது அவருடைய முக்கிய வேலை ஆகும். அந்த சேவையை வாழ்நாளும் செய்து வந்தார். அதற்கு பிறகும் அவருடைய சந்ததிகள் அதே சேவையை எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது பகவான் ஜெகநாதரின் பக்த வாத்சல்யத்திற்கு இது ஒரு உதாரணம். அவருக்கு யார் பக்தியுடன் சேவை செய்தாலும் அவர் மேற்படி முறையில் திருப்பி செய்து விடுகின்றார். அவர் தனது பவித்திரமான பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவர். யாருக்கு பக்தி இல்லையோ அவருக்கு பகவான் ஜெகநாதர் தள்ளியே இருக்கின்றார். இவ்வாறாக பந்து மோகந்தியின் கதையை கேட்பவர் யாராயினும் அவருடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும். அவர் தன் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை காண்பார். யமலோகத்தை காணவே காணார். வேத சாஸ்திரங்கள் வழங்கிய தீர்ப்பு இதுவாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்